பண்றது எப்படி அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த அட்ராக்ட் பண்ற பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது, அதாவது அட்ராக்ட் பண்ற பணத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் எப்படி பன்மடங்கா அதிகரிக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இதுக்கு ரொம்ப ரொம்ப எளிய வழி இருக்குங்க. என்ன அப்படின்னா, மணி ஃப்ராக். ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஆமா, நீங்க கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதான். இந்த மணி ஃப்ராக் சிலைய நீங்க வாங்கி உங்க வீட்டுல வச்சீங்க அப்படின்னா, உங்க வீட்டை தேடி வர பணம் பன்மடங்கா அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பன்மடங்கா பணம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லங்க, உங்களோட ஆயுளும் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் அந்த ஆயுள் முழுக்க உங்களுக்கு நிறைஞ்ச ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது எல்லாமே சீன வாஸ்து முறையான ஃபெங் ஷுய் முறைப்படி சொல்லப்பட்ட விஷயம். சோ இந்த ஃபெங் ஷுய் முறைப்படி இந்த மணி ஃப்ராக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா தவளைகளுக்கு பாத்தீங்கன்னா 4 கால்கள் இருக்கும். ஆனா இந்த ஃபெங் ஷுய் ஃப்ராகான மணி ஃப்ராகுக்கு 3 கால் தான் இருக்குமாங்க. முன்னாடி 2 கால், பின்னாடி சின்னதா வால் மாதிரி ஒரு கால் இருக்குமா. இந்த ஃபெங் ஷுய் ஃப்ராகான மணி ஃப்ராக் ஜேட் அப்படிங்கிற படிம கல்லால ஆகப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. நீங்க இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாதாரண கற்கள்லயும் இந்த மணி ஃப்ராக் விற்கப்படுது. அந்த மணி ஃப்ராகை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் அது வாயில இருந்து தங்க காசும் வெள்ளி காசும் பன்மடங்கா கக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஃபெங் ஷுய் ஃப்ராக உங்க வீட்டுல நீங்க எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, உயரமான இடங்கள்ல இந்த ஃபெங் ஷுய் ஃப்ராக நீங்க வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. நீங்க ஒர்க் பண்ற டெஸ்க் இருக்குல்ல, அங்க இந்த ஃப்ராக வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை தேடி வர பணம் பன்மடங்கா அதிகரிக்கும்னு நம்பப்படுது. இதை நீங்க உங்க ஆபீஸ் டெஸ்க்லயும் வைக்கலாம், வீட்டுல இருக்கிற மத்த டேபிள்ஸ்லயும் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட வாலெட்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாலெட்ல நீங்க வைக்கிற பணம் பன்மடங்கா அதிகரிக்கும்னு நம்பப்படுது. மேலும் உங்க வீட்டுல கார்டன் இருக்கு அப்படின்னா, தவளைகள் பொதுவா கார்டன்ல இருக்கும். சோ இந்த தவளையும் நீங்க கார்டன்ல வச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம எல்லாரோட அடிப்படை தேவை, அதிகபட்ச தேவையே இந்த பணம் தாங்க. டெய்லி நம்ம இந்த பணத்துக்கு பின்னாடி தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா இந்த பணத்துக்கு பின்னாடி நம்ம தேடி ஓடாம இந்த பணத்தையே நம்மள தேடி வர வைக்க முடியும் அப்படின்னா நம்ப முடியுங்களா? ஆமாங்க, மணிய நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குதான் சீன வாஸ்து முறையான ஃபெங் ஷுயில நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான வழிமுறையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். மணி பிளான்ட். மணி பிளான்ட்ட வீட்டுல வச்சா நிறைய வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மேபி உங்கள நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த மணி பிளான்ட்லயே 7 வகை இருக்கு. இது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 7 வகை மணி பிளான்ட் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல பார்க்க போறோம். முதல்ல சைனீஸ் மணி பிளான்ட். சைனீஸ் மணி பிளான்ட் எனப்படக்கூடிய இந்த பேன்கேக் மணி பிளான்ட் ஆனது, இதோட இலைகள் பாத்தீங்கன்னா ரவுண்டா பிளாட்டா இருக்கும். அண்ட் இதுல சில்வர் அண்ட் கிரே ஸ்பாட்ஸ் இருக்கும். இந்த இலைகள் பார்க்கிறதுக்கே காயின்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்க்கிறதுக்கே காயின்ஸ் மாதிரி இருக்கிறதாலேயே இது ஆட்டோமேட்டிக்காவே செல்வம் செழிப்பு இதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இது ரொம்ப ரொம்ப வேகமா வளர்ந்துருமா. அண்ட் இது 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத வாங்கி வைக்கிறதால இது அதோட ஓனருக்கு செல்வம் செழிப்பு இதெல்லாம் மட்டும் இல்லங்க, குட் ஃபார்ச்சூனையும் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்தது ஜேட் பிளான்ட். இந்த ஜேட் பிளான்ட் அப்படிங்கிறது சைனீஸ் வாஸ்து முறையில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளான்ட். இது வாங்கி வைக்கிறதால வீட்டுல வெல்த் ப்ராஸ்பெரிட்டி மட்டும் அட்ராக்ட் ஆகாதுங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு நம்பப்படுது. இதோட இலைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் அண்ட் கிளாஸியா ஷைனிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சைனீஸ் மணி பிளான்ட் மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப ஸ்லோவா பொறுமையா வளருமா. அண்ட் இது 3 feet வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மணி ட்ரீ. சோ இந்த மணி ட்ரீ அப்படிங்கிறது 10 அடி வரைக்கும் வளருமாங்க. இந்த மணி ட்ரீ வாங்கி வைக்கிறதால வீட்டுல நிறைய வெல்த் ப்ராஸ்பெரிட்டி
பாசிட்டிவ் வைப்ஸ், குட் லக், ஃபார்ச்சூன், அபண்டன்ஸ், இப்படி நிறைய நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியுமா. அடுத்தது பொத்தோஸ். இந்த பொத்தோஸ் செடி ஒரு வகையான மணி பிளான்ட். இதோட இலைகள் பாத்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்ல இருக்குமா. இது ஹார்டின் ஷேப்ல இருக்கிறதாலேயே இதை நீங்க வீட்டுல வளர்த்தீங்க அப்படின்னா வெறும் வெல்த் ப்ராஸ்பரிட்டி மட்டும் இல்லைங்க, இது நிறைய நிறைய லவ் உங்க வீட்டை தேடி அட்ராக்ட் பண்ணுமா. இது ஈஸியா எந்த என்விரான்மெண்ட்ல வேணாலும் டக்குன்னு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது சாட்டின் பொத்தோஸ். இது அதே பொத்தோஸ் வகையில இன்னும் கொஞ்சம் கிளாசியா ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு பொத்தோஸ் செடி. அண்ட் இதனுடைய இலைகள் பாத்தீங்கன்னா பச்சை நிறம் மட்டும் இல்ல, மஞ்சள், வெள்ளை நிறத்துல கூட வளருமா. அடுத்ததா இந்த வரிசையில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லெமன் ட்ரீ. இது நம்ம தமிழ் வாஸ்து முறையிலே இருக்கு. லெமன் செடி வீட்டுல வளர்க்குறோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங் ஷுயில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லெமன் ட்ரீ அப்படிங்கிறது வீட்டுல வளர்த்தோம்னா, லெமன் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். அது என்ன குறிக்குது அப்படின்னா இது கோல்ட குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கோல்ட்னாவே வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி தான். சோ இந்த லெமன் செடியை நீங்க வீட்டுல வளர்க்குறீங்க, லெமன் ட்ரீயை வீட்டுல வளர்க்குறீங்க அப்படின்னா நிறைய வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி உங்க வீடு தேடி அட்ராக்ட் பண்ண முடியுமா. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த லெமன் ட்ரீயுடைய இலைகள் இருக்கு இல்லையா, இது குட் லக் அண்ட் ஃபார்ச்சூனை உங்க வீடு தேடி கொடுக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இது 15 ஃபீட் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பீஸ் லில்லி. இந்த பீஸ் லில்லி பிளான்ட்டை நீங்க வீட்டுல வளர்க்கறதுனால உங்க வீடு அமைதியாகவும் நல்லிணக்கத்தோடும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நிறைய பேருக்கு தூங்கும் போது எவ்வளவு டென்ஷன் இருக்கும், தூக்கமே வரவிடாம ஒர்க் டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், பதட்டம் இருக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி எந்த மன உளைச்சலுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல இந்த சீன வாஸ்து முறையில சொல்லி இருக்கிற பீஸ் லில்லிய வாங்கி வளர்த்து பாருங்க. நிச்சயமா பீஸ்ஃபுல்லா தூங்க முடியும்.